குரு நின்ற இடம் தான் பிரச்சனை. ஆமாம். இவங்களுக்கு 7ல் குரு. திருமண பிரச்சனைகள் வரும். கவனமாக பார்த்து செய்யணும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, 40,000 சம்பளம், 4 லட்ச ரூபா சம்பளம், 80 லட்ச ரூபா பேக்கேஜ்னு ஏமாந்துடக்கூடாது. அந்த எச்சரிக்கை சொல்கிறது. குரு நின்ற இடம் கவனிச்சே ஆகணும். குரு எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் வேலை செய்யாது, அது உங்களுக்கு தெரியும். ஆமாம். அதனால என்ன பண்ணலான்னா, திருமண விஷயத்தில் எச்சரிக்கை. 4ஆம் இடம் சூப்பர். இந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது, அது அவரை குரு பார்த்துறாரு மேலிருந்து. சிறப்பு இல்லை? சிறப்பு. வெளிநாடு வேலை, முயற்சி, புது செல்ஃபோன் வாங்குறது, புது லேப்டாப் வாங்குறது, எலக்ட்ரானிக் கருவிகள் வாங்குறது. சார் மானிட்டர் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, ஒரு புது மானிட்டர் வாங்குறது, எல்லாமே ஒரு குவாலிட்டியாக அப்கிரேடட். நான் வந்து விண்டோஸ் 10 தான் வச்சுருக்கேன், 11 போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான அப்கிரேட் போய்டுவாங்க. புது உத்தியோகங்கள், உத்தியோகம் 10ஆம் இடம். இப்போ தான் அவங்க ரிலீஸ் ஆகிருக்காங்க. அப்பாடா, கேது போயிட்டாரா, போயிட்டு வரட்டும், போட்டு அந்த 10ஆம் இடம் பலமாக இருக்குது. அந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அது ஒரு பெரிய புலன். ஆனால் அந்த குரு சந்திரனை பார்க்கறது ஒரு யோகம். ஸோ 10ஆம் இடத்துல தொழில் நல்லபடியாக இருக்கும், கடன்லாம் கட்டிடுவாங்க, நல்லாயிருக்கும்.